எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் செய்ய இருக்கிறது இந்த பூ 6 petals ஃப்ளவர் 6 இதழ் வச்ச பூ செய்யலான்னு இருக்கிறேன். அதுக்கு நான் எடுத்துக்கிற 2 கலரு பேஷ் க்ரீம் டார்க் க்ரீம் கலர் நூலும் பெட்டல்ஸ்க்கு ரோஸ் கலரும் எடுத்துருக்கிறேன். அதை தொடங்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு மேஜிக் ரிங் போட்டு தொடங்குறேன். மேஜிக் ரிங் போடுறதுக்கு இப்படி ஒரு வளையம் செஞ்சு இந்த மொன நூல் என் பக்கம் இருக்குது, இந்த மெயின் நூல் ஆப்போசிட் சைடு. இப்போ அந்த ஊசியை இந்த ரிங்கில் விட்டு மெயின் நூலை இழுத்து ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுக்கணும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாட் போட்டுக்கின்னு இந்த மெயின் நூலையும் இந்த எண்டில் இருக்கிற நூலையும் ஒரே பக்கம் வச்சுக்கிட்டு இப்போ 6 சிங்கிள் க்ரோஷே போட போகிறேன். 6 சிங்கிள் க்ரோஷே போட்டு ஃபஸ்ட்டு ரோவை க்ளோஸ் பண்ண போகிறேன். ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ண போகிறேன். அதை பார்க்கலாம். சிங்கிள் க்ரோஷேக்கு ஊசியை இந்த ரிங் உள்ள விட்டு நூலை இழுத்து 2 லூப் இருக்கும், அந்த 2 லூப்பையும் உள்ளேயும் சேர்த்து நூலை இழுத்துடணும். ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே, ரெண்டாவது சிங்கிள் க்ரோஷேக்கு நூலை இழுத்து 2 லூப் உள்ள ரெண்டாவது 2 3 4 5 6 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு இந்த மொன நூலை இழுத்தாக்கா அது சுருங்கி ஒரு ரவுண்டு ஃபார்ம் ஆகிடுது. இப்போது இந்த ரோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முதல் போட்ட அந்த சிங்கிள் க்ரோஷே உள்ள ஊசியை விட்டு நூலை இழுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டுக்கின்னு இப்போ செகண்ட் ரோவுக்கு இப்போ 6 முடிச்சு இருக்குது. ஒவ்வொரு முடிச்சு உள்ளேயும் 2 சிங்கிள் க்ரோஷே 2 சிங்கிள் க்ரோஷே போட போகிறேன். டோட்டலாக 12 சிங்கிள் க்ரோஷே வரும். அப்போது ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டவுட் உங்களுக்கு வரலாம். அது எனக்கு நிறையா தடவை ஆரம்பத்தில் செய்யும் போது வந்திருக்குது, அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ 12 இது போட்டுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், இங்கே ஒரு நாட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் ஸ்டார்டிங் சிங்கிள் க்ரோஷேயோட ஃபஸ்ட் இது. ஆனால் இங்கே இன்னும் 2 இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த 2 என்னன்னா முதல் ரவுண்டில் நம்ம போட்ட ஸ்லிப் ஸ்டிச்சையும் அப்புறம் 2வது ரவுண்டு உயரம் வர்றதுக்காக 2வது ரவுண்டுக்கு வர்றதுக்காக இன்னொரு செயின் போட்டுக்கிறோம். அந்த செயினும் அப்போ இந்த 2ஐயும் கணக்கில் எடுக்கக்கூடாது. இந்த 12 ஸ்டிச்சு ஒரு ஸ்டிச்சுலேயும் நீங்கள் 2 போட்டு 12 வந்த உடனே அதோடு நிறுத்திக்கிட்டு இப்போ அதே மாதிரி ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் எதுனா இதுதான். இது உங்களுக்கு தெரியாத, இது உங்களுக்கு கவனத்தில் இல்லாத போயிடாமல் இருக்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்க ஒரு இது மாதிரி வச்சுக்கலாம்.
இது மாதிரி ஒரு மார்க்கர் விற்கும். இந்த மாதிரி ஒரு மார்க்கர் விற்கும். இந்த மார்க்கரை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேட் போடும்போது இங்கே மாட்டிட்டிங்கன்னா சரி, இதுதான் நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டிய, இதுதான் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சுலபமாகவும் இருக்கும். தப்பு செய்யறதுக்கு எரர் எதுவும் வராத இருக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவும். இப்போ நான் முடிச்சிட்டேன். இது ஃபஸ்ட்டு ரவுண்டு முடிச்சிட்டேன். இது வந்து ஹார்ட் ஆஃப் த ஃப்ளவர் மாதிரி போலன்லாம் இருக்கும்ல அந்த இடம். இப்போது நான் வேறு கலர் கொடுக்கறதுக்கு நான் இப்படியே வேறு கலரை போட்டேன்னா செஞ்சு முடித்த உடனே பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு பெட்டலில் இந்த மஞ்சள் வந்து தெரியும். ஃபுல்லாக இந்த 6 பெட்டல்ஸ்லேயும் ரோஸ் கலர் தான் தெரிகிற மாதிரி தெரியாது. ஃபஸ்ட் பெட்டலில் மட்டும் இந்த மஞ்சள் வந்து தெரியும். ஏன்னா இந்த லூப் இருக்குதுல்ல, இந்த லூப்பில் வந்து ஃபஸ்ட்டு செயின் உள்ள வரும். அப்படி வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுன்னா, இப்போ நான் மறுபடியும் கழட்டிடுறேன். கழட்டிட்டு இந்த 12வது சிங்கிள் க்ரோஷேக்கு 2 லூப் எடுத்தோம்ல, இந்த இடத்துலையே சேர்க்க வேண்டிய 2வது கலரை சேர்க்கணும். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் இந்த இடத்துலையே சேர்க்க வேண்டிய 2வது கலரை சேர்க்கறதுக்கு ஒரு நாட் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த 2வது கலர் நூலை ஒரு நாட் போட்டு சுருக்கி இதை உள்ளே எடுத்துக்கிறேன். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரே கலரில் செஞ்சு பாருங்கள். 2 கலர் வச்சு இப்படி செய்யாமல் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு வந்து புரியும், நான் என்ன சொல்கிறேன்ட்டு புரியும். இப்போ வந்து நான் எப்பொழுதும் போல் இப்போ 12வது முடிச்சிட்டேன். சிங்கிள் க்ரோஷே முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இது தேவையில்லை, இந்த நூல் தேவையில்லை, இது வரைக்கும் வெட்டிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் ஒன்றாவே இழுத்துக்கிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்குல்ல, அந்த ஸ்டிச்சு உள்ளே விட்டு நூலை விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இதை வந்து எப்பொழுதும் இப்படியே வச்சுக்கிறேன் நான். இப்போது பெட்டல்ஸ் போடுறதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா, 4 செயின், அதுக்கப்புறம் 2 டபுள் ட்ரிபிள் க்ரோஷே ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் போட போகிறேன். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டிச்சில் 2 டபுள் ட்ரிபிள் க்ரோஷேவும் 4 செயினும் போட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்குவேன். போட்டுட்டு நான் காட்டுறேன், பாருங்கள். இப்போ வந்து 4 செயின், 1 2 3 4, அப்புறம் டபுள் ட்ரிபிள் க்ரோஷேக்கு 1 2 3. டபுள் க்ரோஷேனா ஒரே சுற்றுவோம். ட்ரிபிள் க்ரோஷேக்கு 1 2 சுற்றுறோம். டபுள் ட்ரிபிள் க்ரோஷேக்கு 1 2 3 சுற்றி ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு உள்ள விட்டு ஒரு லூப் இழுத்து 2 குறைச்சிட்டு வரணும். 2 3, ஆனால் கடைசி வரைக்கும் எட்டுன்னு வருவானா. இந்த 2 குறைச்சி இங்கே 2 லூப் இருக்கும்போது நிறுத்திக்கிட்டு மறுபடியும் 1 2 3 சுற்றி ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு உள்ள விட்டு 1 2 3. இப்போ 2வது இதுவும் போட்டோடனே 2 லூப்புக்கு பதில் 3 லூப் வந்துருக்குது. இப்போ 3யும் சேர்த்து ஒன்றா எடுத்துட்டு இப்போ 1 2 3 டபுள் ட்ரிபிள் க்ரோஷே செகண்ட் ஸ்டிச் உள்ள போட்டு 2 3, இன்னொரு தடவை 1 2 3 போட்டு செகண்ட் ஸ்டிச் உள்ள விட்டு 3 இது வந்த உடனே ஒன்றா இழுத்துட்டு அப்புறம் 4 செயின் 1 2 3 4 போட்டு
செகண்ட் ஸ்டிச் உள்ள விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த இந்த சின்ன சின்ன நூலுங்களாம் நான் எதுக்கு இது கூடவே வச்சுருக்கிறேன்னா, அப்போ வந்து அது இதுக்காக மெனக்கிட்டு நான் வந்து அதெல்லாம் வந்து ஃபினிஷிங்க்கு தனியாக எடுத்து இன்சர்ட் பண்ணணும்னு தேவையில்லை. ஓரளவுக்கு எட்டுன்னு வந்தோடனே இங்கேயே வெட்டி விட்டுட்டாக்கா ஃபினிஷிங் வேலை கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதுக்கு தான் சிலவங்களுக்கு இது ரொம்ப இடைஞ்சலாக இருக்கிற மாதிரி இருந்தாக்கா, இதையும் வச்சுன்னு செய்யறதுக்கு இடைஞ்சலாக இருக்கிற மாதிரி இருந்தாக்கா, இந்த நூலுங்களை வந்து தனியாக இழுத்து கீழே கீழே தள்ளி விட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு நூலை மட்டும் வச்சு நீங்கள் போட்டுன்னு வாங்க. அப்புறம் கடைசியாக இதெல்லாம் வந்து ஃபினிஷிங் செஞ்சுக்கலாம். நான் வந்து அதுக்காக ஒரு நேரம் ஒதுக்க தேவையில்லை, இது கூடையே வச்சு எடுத்துன்னு போவோன்ட்டு இந்த சைடில் வச்சு செஞ்சுன்னு வரேன். இப்போ ரெண்டாவது பெட்டலுக்கு, அதாவது ஒவ்வொரு பெட்டல்ஸுக்கும் 2 ஸ்டிச்சஸ் எடுத்துக்கிறேன். அதாவது 12 ஸ்டிச்சஸ் வந்தது இல்லை, 12 சிங்கிள் க்ரோஷே போட்டதால் இப்போ 12 ஸ்டிச்சஸ் இங்கே வந்துக்குது. இப்போ 6 பெட்டல் செய்கிறதால ஒவ்வொரு பெட்டலுக்கும் 2 ஸ்டிச்சஸ் எடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டாவது அந்த ஒரு பெட்டல் போட்டு முடித்தோடனே ரெண்டாவது பெட்டலுக்கு 3வது ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அப்புறம் 4 செயின் போடுறேன். 1 2 3 4, அப்புறம் 1 2 3 டபுள் ட்ரிபிள் குரோஷேக்கு 1 2 3. இங்கே 2 லூப் வர வரைக்கும் 2 இழுத்துன்னு வந்துட்டு 2 வச்சுக்கின்னு மறுபடியும் டபுள் ட்ரிபிள் குரோஷே, 1 2 3. இங்கே வந்து 3 வரும் இப்போ, ஏன்னா ரெண்டாவது ஏற்கனவே 2 இருக்குது. இங்கே இது 1 வந்தோடனே 3, இது 3த்தையும் சேர்த்து 1 இழுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்து 4th ஸ்டிச்சில் போடும்போது ஆப்போசிட் சைடு, ஆப்போசிட்னா ஃபஸ்ட்டு 2 டபுள் ட்ரிபிள் க்ரோஷே போட்டுட்டு அப்புறம் 4 செயின். 1 2 3 1 2 3 சுற்றி 1 2 3. இப்போ இது 3த்தையும் ஒன்றா சுற்றி சேர்த்து இழுத்துட்டு இப்போ 1 2 3 செயின் போட்டு இந்த ரெண்டாவது பெட்டலுக்கு 4வது பெட்டலில் 4வது ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கினேன். இப்போ போதுமான அளவு நான் இந்த நூலை உள்ளே விட்டுட்டேன், எல்லாம் ஓரளவுக்கு உள்ளே போயிடுச்சு. மீதி நீட்டின்னு இருக்கிற நூலை விட்டுட்டேன். இப்போ இந்த நூல்லாம் மறைச்சாச்சு. இதுக்காக தனியாக நான் ஊசி எடுத்து நூலை கோர்த்து மறைக்கணும்னு தேவையில்லை. இப்போ எல்லாம் மறைஞ்சிடுச்சு. இப்போ இன்னும் ஒன்றே கொஞ்சோண்டு இருக்குது, அதையும் எடுத்துடும். ஓரளவு தெரியும் இந்த அளவுக்கு உள்ளே போயிடுச்சு. நீட்டு, தட்ஸ் இட். இப்போது 3வது பெட்டல், 3வது பெட்டலுக்கு 5வது ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு 4 செயின். 1 2 3 4 செயின். இந்த நூல் வரக்கூட வந்து இருக்குது. 4 செயின் போட்டுட்டு டபுள் ட்ரிபிள் க்ரோஷேக்கு ஊசியில் 3 தடவை சுற்றி 2 இழுக்கிறேன். 2 மீதி 2 லூப்பு, அப்புறம் 2 லூப்பு, இங்கே 2 இருக்குது. இன்னொரு டபுள் ட்ரிபிள் க்ரோஷேக்கு 3 தடவை 2 3 சுற்றி 1 2 3. இப்போ 3 இருக்கும், நார்மல் தானே. இது 3த்தையும் சேர்த்து இழுத்துட்டு அப்புறம் 3 தடவை சுற்றி இப்போ வந்து 3வது பெட்டல் போடுறதால 2வது தடவை போடுறது 6வது ஸ்டிச்சில் 2 வச்சுட்டு 1 2 3 சுற்றி 1 2 3 4, அப்புறம் 1
2 3 4 5 போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும். இதே மாதிரி மீதி 3 பெட்டல்ஸையும் போட்டு எடுத்துக்கணும். இப்போ நான் 5வது பெட்டல் வரைக்கும் வந்துக்கிறேன். ஏற்கனவே இன்னொன்று செஞ்சு வச்சுக்கிறேன், நேரம் அதிகமாக ஆகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இப்போ 5 வரைக்கும் வந்துக்கிறேன். இப்போ கடைசி முடிக்கிறது எப்படி காட்டுறேன், 6வது பெட்டல் போடுறதுக்கு அதே மாதிரி தான். சரி, முடிக்கும் போது ஒரு தடவை காட்டுவோன்ற மாதிரி. இப்போ 1 2 3 4 1 2 3 2 3 1 2 3 1 2 3 இது 3த்தையும் சேர்த்து 1 எடுத்துடணும். அப்புறம் ஆப்போசிட்டாக 1 2 3 1 2 3 சுற்றி 2 3 லூப்பாக இருக்குது சேர்த்துட்டு 1 2 3 4 செயின் போட்டு சீக்கிரமாக முடிக்கணும்னு பார்க்க அப்போ தான் பிரச்சனை. ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்போ ஒவ்வொரு தடவையும் அடுத்த இதில் தான் போய் ஸ்லிப் ஸ்டிச் போடுற மாதிரி இந்த பெட்டலில் முடிக்கும் போது ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்குதுல்ல, ஃபஸ்ட்டு பெட்டலோட ஸ்டிச் அதில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடணும். போட்டு நூலை வெட்டிட்டு இருக்கலாம். நான் ஏற்கனவே நூலை வெட்டி வச்சிட்டதால் இப்படி இழுத்துக்கிறேன். இப்போ இழுத்துட்டு இதை பின்பக்கமாக திருப்பி இங்கே ஏதாவது ஒரு ஸ்டிச்சு உள்ளே விட்டு ஒரு தடவை இழுத்துட்டு இப்போ நான் வந்து ஒரு 5 செயின் போடுறேன். ஏன் 5 செயின் போட போகிறேன்னா 5 இல்லை 4 1 2 3 4 போட்டுட்டு இந்த ஆப்போசிட் சைடில் இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்டிச்சு உள்ள விட்டு இழுத்துணும். இப்போ இது எதுக்குன்னா ஒரு கிளிப்பு ஏதாவது நான் கிளிப்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கணும், இல்லை ஒரு ஹேண்ட்பேக் உள்ள அந்த நாடாவை இங்கே விட்டுட்டு சைடில் ஹேண்ட்பேக்கில் இப்படி இருக்கிற மாதிரி அது மாதிரிலாம் வச்சுக்கிறதுக்கு இந்த இது வந்து உதவும். அதுக்காக நான் போட்டு விட்டுக்கிறேன். இப்போ இந்த இருக்கிற நூலை மறைக்கிறதுக்கு அதுதான் அந்த வேலை தனியாக செய்ய வேண்டி இருக்கோன்றதுக்கு தான் நான் வந்து அதை இது கூடயே வச்சு பின்னின்னு வந்துட்டேன். இப்போ இந்த மாதிரி நான் விட்டு இருந்தேன்னா அந்த நூலெல்லாம் தள்ளிட்டு நான் வெறும் பின்ன போகிற நூலை மட்டும் வச்சுக்கின்னு செஞ்சேன்னா அதுக்கு வந்து தனியாக ஒரு வேலை செய்யணும். இப்போ நம்ம இந்த மாதிரி தனியாக வந்து அதை மறைக்கணும். அதுக்குன்னு ஒரு நேரம் எடுத்து மறைச்சின்னு இருக்கணும். இப்போ இந்த சைடெல்லாம் இருக்குதுல்ல, இந்த இடத்துல அதை விட்டு ஒரு படு முடிச்சியோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அந்த மாதிரி போட்டு இதை மறைச்சிட்டு நூலை வெட்டிட்டு ஒரு பூ செஞ்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கெலாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஆர்வம் இருந்தாக்கா நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.